பாஜக அரசோட ஒரு கிளை பிரிவு போல இன்னைக்கு தாவேக அரசு செயல்படுது. படம் இருக்கேன் உடன் பிறந்தானே மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும்? தமிழ்நாடு புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. காலையில சாப்பாடு கொடுத்துன்னு காலையில பேசுவான், மதியம் சோறு வாங்கி கொடுத்துட்டு மதியம் பேசுவான், இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான். சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் மட்டும்தான் நேத்து போய் ஜனநாயகன் படத்தை பத்தி பேசினேன். அதுக்கு முன்னாடி யாருமே பேசல இல்லையா? சிஎம் சார் பத்தி யாரும் பேசல, ஜனநாயகன் படத்தை பத்தி யாருமே பேசல. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளை. FIFA வேர்ல்ட் கப் யாருமே பார்க்கல. இதே முரளி ரிலீஸே ஆகல. நீட் பேன் பண்றேன்னு போன ஆட்சியில யாரும் சொல்லவே இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பேசிருக்கேன் நேத்து. அதானே நீங்க சொல்ல வரீங்க? அதான் மைக் கொடுத்தீங்கல்ல, அந்த மைக்கே வேண்டாங்க, வச்சுக்கோங்க. என்னடாச்சுன்னா ஒரு நீங்க இப்ப சொன்னீங்க 10 கேள்வி கேட்டீங்க. எந்த கேள்வி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க ஏஜெண்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. தாவேக்காக்கு எகென்ஸ்டா தானே பேசுறீங்க. நான் ஒருத்தி போய் நேத்து எல்லாமே செதற விட்டதானே. வெற்றி வெற்றி வெற்றி. ஏன்னா நான் உண்மைதான் சொல்லிருக்கேன். உண்மை வெளியில வந்திருக்கு. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் அவங்க பிரதமர் இருந்தாங்க. மாணவர்கள் மோதல் பண்ணி ஏத்துக்கிறீங்களா? அவங்க மாணவர் ப்ரூவ் பண்ணுங்க. நேத்து நான் லைவ்ல பார்த்தேங்க. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை ஃப்ராடுங்க நான் நேர்ல பார்த்தேன். அவங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப நான் அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? நீங்க கூட ஸ்டூடண்ட் இல்லடா. நீங்க கூட ஸ்டூடண்ட் இல்லடா. இப்ப ராலிக்காக ஏஜெண்டா கிடையாது. நான் எந்த போஸ்டிங்ல இல்ல, நான் எந்த கட்சியில இல்ல, எந்த பார்ட்டில இல்ல. ஐ அம் தி பப்ளிக். என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? வர தேவையில்லை. கட்சி வச்சு பேசணும். கட்சி வச்சு பேசணும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இல்லன்னா இது தமிழ் சொந்தங்களின் குடும்ப விழா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆஹா திருப்பிட்டாங்களே. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? மேடம், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீண்ட ஒழிச்சிருவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? ஏங்க படம் காட்டின அரசு நாங்க ஒண்ணும் வெட்டியா இல்ல. ஒரு நிமிஷங்க. உதயநிதியால முடியாதத 3 மாசம் முயற்சியே பண்ணாம இருங்க. வெக்கங்கெட்டு மானங்கெட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தர உண்டா? இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. கண்ணாடி சார் அது. அந்த இப்போ ஓட்டுக்காக வர்றாரு ஐயா மோடி. ஒருத்தர் விடாம அவருக்கு போட்டுட்டு தான் நீங்க மறுவேலை பார்க்கணும். ஒரு மானங்கட்ட கூட்டம். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? தேவா ஓகே தானே? அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன்.
வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. பாட்டு பாடினாலும் அடிக்க மாட்டேனே, பேட்டை கொண்டாரு. பாட்டு பாடவா? போலண்டா. திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்ல. நாங்க வந்து நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே முதல் ஒரே கையெழுத்த நிறுத்துவோம், அதுக்கு ஏட்ட ரகசியம் இருக்குன்னாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி பிரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது. ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல இந்த சட்டப்பூர்வமா நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்க தான் எங்களோட இது. மாணவர்களுடைய போராட்டத்தில் போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், போயிரு. கண்டிப்பா வந்து ஏன்னா இத மாணவர்கள் அங்கங்கே அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க வந்து ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்க நீட்டு வேண்டாங்கிறாங்க, அவங்க இருக்காங்க. தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லை. நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம், அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பத்தி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல உங்க மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் a public. பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். அப்படிங்கிற இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சூப்பர் ஒன். தொர்த்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி தொர்த்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். எங்கடா தனியா போறேன்னு கேட்டாலும் பதில் இல்ல. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. கரெக்டா கேக்குறாயா? Don't fall for this trap. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.